I was working with 3 phones on my table. 67ல air conditioned room. நான் ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னாரு, தம்பி தேசம் அடைய போதுப்பா, நீ இல்லைன்னா எனக்கு யாரும் இல்லடா. அழுதாரியா? என் ஆண்டவர் அழுதாரு. அதனால குடும்பத்தை விட்டுட்டு அம்மா அப்பா அழுகைய தொடச்சிச்சு. தங்கச்சி மாற அப்படியே விட்டுட்டு ஹிந்தி தெரியாதவனாக தனி மனிதனாக சென்றேன் ஐயா. அதே அழுகையின் குரலை இப்பொழுது என் காதுகளிலே கேட்கிறேன், இந்த கூட்டத்திலே கேட்கிறேன். இந்த தேசத்தை அழிக்கப் போகிறேன். ஆனால் அதற்கு முன்னதாக இதோ உயிரோடு இருக்கிறவராக என்னை காண்பிக்கிற ஒரு கூட்டம் இங்கே உண்டு. தன்னுடைய வசதிகளை வாய்ப்பை தள்ளிவிட்டு என் பிள்ளையை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இங்கே உண்டு. எனக்கு தேவன் தந்தவைகளிலே ஒரு பெரும் பகுதியை கொடுக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் உண்டு. வில்லியம் ஆல்ட் 8 மாதங்களிலே 8 ஊர்களிலே ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களை உண்டாக்குகிறார். இறுதியாக பட்டிக்குள பட்டணத்தில் ஒரு கல்லூரியை உண்டாக்குகிறார். வியாதி வந்து மரித்து போகிறார். கடந்த வருடம் ஜூலை மாதத்திலே அவர் உண்டாக்கின அந்த இடத்தில் இருக்கிற பெரிய மெத்தடிஸ்ட் கல்லூரியையும் இந்த இடத்திலே அவர் வாழ்ந்து புதைக்கப்பட்ட இடத்துக்கும் நடுவில் நின்று கொண்டு நான் யோசித்தேன், கோதுமை மணிகள் விழுந்தால் தானே இந்த தேசம் ஆண்டவர் சந்திக்கும். அது என்னை ஆட்டி படைத்தது. அங்கே நின்று நான் பாடின பாடல் தான் மறுபடியும் உங்களை பாட வைக்கப் போகிறேன். கவனியுங்கள்மா, வசதிகள் இல்லாத நாட்களிலே கட்டின மனைவியை கடலிலே இறக்குவதற்கு ஒரு வில்லியம் ஆல்ட் உண்டு. அவன் ஆவி பெற்றேன் என்று சொல்லவில்லை, வரங்கள் பெற்றேன் என்று சொல்லவில்லை. அவன் மரிக்கும் முன்னதாக 6 மாதத்தில் 8 பள்ளிக்கூடங்களை உண்டாக்கின பள்ளிக்கூடங்கள் இன்றைக்கும் உண்டு. அவன் உண்டாக்கின கல்லூரி இன்றைக்கு எழுந்து நிற்கிறது. ஆனால் அவர் கல்லறையை அந்த சபையார் விற்று விட்டார்கள். They sold his tomb. ஒரு சின்ன அமைப்பு அதை எப்படியாயிலும் திரும்ப பெறுவதற்கு முயற்சி செய்து வருகிறது. Today's church lost the vision. Today's church forgot the pioneers. That is why this land is not reached by the gospel.